தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய நிறுவன தலைவர், மறைந்தும் மக்கள் மனதில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தலைவர் கேப்டன் அவர்களுடைய ஆலயத்தில் அவர் மறைந்த முதல் இன்று வரை தினந்தோறும் தொடர்ந்து வழிபாடு செய்து அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் நேற்று முதல் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழகம் சார்பாக இன்றைக்கு விராலிமலை சட்டமன்ற தொகுதி சார்பாக கேப்டன் அவர்கள் ஆலயத்தில் கேப்டன் அவர்களுக்கு பூஜை செய்து அன்னதானம் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மிகுந்த மனநிறைவோடு எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாக இதை கருதுகிறோம். ஆயிரம் பேருக்கு குறையாம இன்னைக்கு அன்னதானம் போட்டு வழங்கப்பட்டுள்ளது. கோயிலாதான் இன்றைக்கு மக்கள் வந்து கோயிலாதான் அதை வழிபடுறாங்க. இன்னைக்கு சிவாலயம் மாதிரி இது ஒரு தெய்வீக ஸ்தலம் மாதிரி இந்த தலம் இப்போ இருக்கு. கேப்டனுடைய ஆலயம் தெய்வீக ஸ்தலம். எங்களால் முடிந்த அளவு தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதல்படியும் எங்கள் அந்நியார் மக்கள் தலைவர் எங்கள் அந்நியார் அவர்களுடைய வழிகாட்டுதல்படியும் அவர்கள் என்ன ஆணையிடுகிறார்களோ அதை நிறைவாக செய்துள்ளோம். கேப்டன் அவர்களை மன்ற சிறுவயது முதல் நான் சிறுவனாக இருக்கும் பொழுது முதல் அவருடைய ரசிகனாக இருந்து மன்றத்தில் பல பதவிகள் வகித்து மாவட்டத்தில் கழகம் ஆரம்பிக்கப்பட்டது முதல் இன்று வரை பல பதவிகள் வகித்து இன்றைக்கு புதுக்கோட்டையினுடைய வடக்கு மாவட்ட கழக செயலாளராக பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். அதேபோல் பல சந்தர்ப்பங்களில் தலைவருடன் அமர்ந்து நிறைய முறை பேசி அவருடன் நிறைய கலந்துரையாடல் செய்த வகையில் மிகுந்த மகிழ்ச்சி. நிறைய நிகழ்வுகள் தலைவரோட நாங்க பேசியிருக்கேன். மிகப்பெரிய இழப்பு எனக்கு மட்டும் இல்ல, என் குடும்பத்தாருக்கும் எங்களுடைய கட்சி நிர்வாகிகளுக்கும் அனைத்து தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய இழப்பாக இதை கருதுகிறோம். அந்நியார் அவர்கள் இன்றைக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் தலைவியாக இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பேச்சுக்களும் அவருடைய இன்றைய செயல்பாடுகளும் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது மக்கள் மன்றத்தில் இது மிகப்பெரிய வருங்கால தேர்தலில் இது எதிரொலிக்கும். அந்நியார் அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆன பிறகு மிகுந்த எழுச்சியோடு புதுக்கோட்டை மாவட்டம் இப்பொழுது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மிகுந்த வளர்ச்சி அடைந்துள்ளது. மிகப்பெரிய அளவில் இளைஞர்கள் இப்ப கட்சிக்கு நிறைய பேர் சேர்றாங்க. மிகப்பெரிய முன்னேற்றம் உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு விஜய பிரபாகரன் சுற்றுப்பயணம் வந்திருக்காரு. அவருக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு மக்கள் மத்தியில? வரவேற்பு அதிகமா இருக்கு, நல்ல எழுச்சியாவும் இருக்கு. நிச்சயமாக வருங்கால இளைஞர்களின் எழுச்சி நாயகன் விஜய பிரபாகரன். சமீபத்தில் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் சொற்ப வாக்குல தான் விஜய பிரபாகரன் தோல்விட்டாரு. அவர் மேல் அதை தோல்வி எதிர்த்து மாநிலங்களுக்கு எதிராக தேர்தல் ஆணையத்துல வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கை தேர்தல் ஆணையம் நிராகரிச்சிருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அதை எப்படி அவங்க சமாளிக்கிறாங்க? இது ஆளுங்கட்சியோட சூழ்ச்சி தான். இது ஆளுங்கட்சி திட்டமிட்ட சதி.
திட்டமிடப்பட்டு விஜய பிரபாகரன் தோற்கடிக்கப்பட்டுள்ளார், சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டுள்ளாரே தவிர மக்கள் அவரை மனநிறைவோடு ஏத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் இன்னைக்கு சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டுள்ளார். இது என்னதான் நம்ம நீதிமன்றம் போனாலும் சரி, தேர்தல் கமிஷன் போனாலும் சரி, ஆளுங்கட்சியோட அராஜகம், அவருடைய அடக்குமுறை அவர்களை மீறி ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு ஆண்டுக்குள்ள வந்து சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. சட்டமன்ற தேர்தலில் வந்து தேமுதிக யாரோட கூட்டணி வைப்பாங்க நினைக்கிறீங்க? யாரோட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்? அது தலைவர் அந்நியார் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதன்படி நாங்கள் பணியாற்றுவோம். சட்டமன்ற தேர்தலுக்கு நீங்க எந்த அளவுக்கு பணியாற்றுறீங்க? கழக தோழர்கள் தொண்டர்களுடைய முழு ஆதரவோடு வெற்றி பெறுவதற்கு அரும்பாடுபடுவோம். புதுக்கோட்டை மாவட்ட வடக்கு மாவட்ட செயலாளராக இருக்கீங்க. உங்களுக்கு வந்து எதிர்காலத்துல வந்து சட்டமன்ற வாய்ப்பு இருக்கா? அது தலைமையுடைய முடிவு. கூட இருக்கிற ஒன்றிய செயலாளர்கள் உங்களுக்கு ஆதரிக்காங்க நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா அது அவங்கள்ட்டே கேட்டுக்கங்க. எல்லாமே வந்திருக்காங்க. 100% ஆதரவு உண்டு. வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நின்றவர், மக்கள் மனதை வென்றவர், தங்கத் தலைவர், தன்மான தலைவர், ஆண்டாள் அழகர் ஈன்றெடுத்த அருமை புதல்வர், கரைபடாத கைகளுக்கு சொந்தவர் கேப்டன் அவர்கள் இன்று மக்களிடத்தில் வாழ்ந்தும் மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு இன்று கேப்டன் கோவிலே ஒரு உதாரணம். மக்கள் தலைவர் கேப்டன் அவர்கள் நினைவிடம் கோவிலாக உருவெடுத்திருக்கின்றது. ஒரு சிவாலயமாக காட்சி தந்து கொண்டிருக்கின்றது. எந்த நினைவிடம் இருந்தாலும் சரி, நாள்தோறும் தானத்தில் சிறந்தது அன்னதானம். வாழ்ந்தும் அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறார். அன்னதானம் சத்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இன்று தலைவர் வாழ்ந்து மறைந்து அவர் இந்த ஆண்டாள் அழகர் கல்யாண மண்டபத்தில் கோவிலாக குடிகொண்டிருக்கும் இந்த தமிழ்நாட்டில் எத்தனையோ பேருக்கு உணவளித்தார். இந்த எங்கள் கேப்டனை தரிசிக்க வந்த மக்களுக்கு இன்று நாங்கள் புதுக்கோட்டை வடக்கு மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதி சார்பாக இந்த வந்த மக்களுக்கு உணவளிப்பதில் நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்க வந்திருக்கீங்க, உங்க மாவட்ட சார்பா நீங்க உணவு அன்னதானம் வழங்க வந்திருக்கிறீங்க. சுமார் எத்தனாயிரம் பேருக்கு நீங்க உங்க மாவட்ட சார்பா நாங்கள் சொல்வதோடு நீங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருப்பதை சாட்சி. இன்று சுமார் 1500 பேருக்கு அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கிறோம். இன்றும் வழங்கி கொண்டிருக்கின்றோம். இன்று தமிழ்நாட்டில் ஆளுகிற கட்சியாகவும் சரி, ஆண்ட கட்சியாகவும் சரி, இன்று வளரும் மக்கள் தலைவியாக, சிறந்த பெண்மணியாக இன்று எங்கள் வேலுநாச்சியார் வீரமங்கை மக்கள் தலைவி அந்நியார் அவர்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு மக்கள் சக்தி மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் கொடுத்து கொண்டிருக்கின்றனர். எதிர்கால சட்டமன்ற தேர்தலில் வந்து எந்த அளவுக்கு நீங்க உங்க தொகுதியில வந்து சட்டமன்ற சீட்டு யாருக்காக கேட்பீங்க? எப்படி நீங்க வேலை செய்வீங்க? இன்று புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளர், ஆற்றல் மிகு செயல் வீரர் அண்ணன் ஆர் கார்த்திகேயன் அவர்கள் தலைமையில் இன்று புதுக்கோட்டை வடக்கு மாவட்டம் சீரோடும் சிறப்போடும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கு இன்று என்னோடு இருக்கும் எங்கள் நிர்வாகிகளே சாட்சி. இன்று புதுக்கோட்டை வடக்கு மாவட்டம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மிகுந்த எழுச்சியுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நாளை வரும் காலங்களில் வரும் சட்டமன்ற தேர்தலில் எங்கள் புதுக்கோட்டை வடக்கு மாவட்டத்திற்கு கண்டிப்பாக சீட்டு ஒதுக்கினால் எங்கள் மாவட்ட கழக செயலாளர் போட்டியிடுவார். அவரை வெற்றி பெற செய்வோம் என்று முழு மூச்சுடன் அல்லும் பாலும் அயராது பாடுபடுவோம். கண்டிப்பாக பண்ணுவோம். உலகம் போற்றும் உத்தமர், தரணி போற்றும் தங்கமகன், மண்ணில் செய்த அன்னதானம் போதாது என்று சொர்க்கத்திற்கும் சோறு போட சென்றிருக்கும் எங்களது சொக்க தங்கம் புரட்சி கலைஞர் பத்மபூஷன் கேப்டன் அவர்களுடைய நல் ஆசையுடனும், தலைவன் விட்டு சென்ற பாதையிலேயே சிறிதும் தடம் மாறாமல் அரசியல் செய்து கொண்டிருக்கும் எங்கள் மக்கள் தலைவி தென்னகத்தின் ஜான்சிராணி அந்நியார் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படியும், விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியின் சிம்ம சொப்பனமாக விளங்கி கொண்டிருக்கும் எங்கள் கழகத்தின் எழுச்சி நாயகன், எங்கள் அன்பு சகோதரர் கேப்டனுடைய இளைய மகன், எங்கள் இளைய கேப்டன் அவர்கள் விஜய பிரபாகரன் அவர்களுடைய பேர் ஆதரவுடனும், எங்களது புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அருமை அண்ணன் ஆற்றல் மிகு ஆர் கார்த்திகேயன் அண்ணன் அவர்கள் தலைமையில் எங்களுக்கு இன்று அன்னதான வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற தலைமை கழகத்திற்கும், எங்களுக்கு பேர் ஆதரவு கொடுத்த புதுக்கோட்டை வடக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த பேரூர் கழக செயலாளர்கள் மற்றும் ஒன்றிய கழக செயலாளர்கள்
மற்றும் எங்களது கிளைக்கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த அன்னதானத்தை கலந்து கொண்டு நம்ம தலைமை கழகத்தில் கிட்டத்தட்ட 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து இன்னைக்கு நம்ம கேப்டன் கோவில் வந்து அன்னதானம் வாங்கி உணவு அளிச்சுட்டு போறாங்க. அதை வந்து மிகவும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்.